and a man with a good heart, I swear. Okay, but how can you say that I have a good heart just by looking at me? A man who is telling his wife is his best half is a good man. He should be great. இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு பார்த்தா இவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசி அசத்துறானே. என்ன இது, ஒண்ணுமே தெரியாத டிரைவர்னு நினைச்சா இங்கிலீஷ்ல பேசி அசத்துறாரா? உங்க அம்மா ஏற்கனவே அந்த டிரைவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. இப்ப இவன் வேற ஸ்டைலா இங்கிலீஷ் பேசி அசத்துறான். இனிமே இவங்கள கையில பிடிக்க முடியாதே. என்ன மாமா சகல இங்கிலீஷ்ல இந்த போட்டு போடுறாரு? அந்த அமெரிக்க மாப்பிளையே இவர்கிட்ட தோத்துருவார் போல இருக்கே. நம்மால கில்லாடிதான் மாமா. மாப்பிள, இவங்களுக்கெல்லாம் தான் ராஜா டிரைவர். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. என் தங்கச்சி பையன் பாரியில போய் படிச்சுட்டு வந்தானு தெரியாது அவங்களுக்கு. ஆமா மாமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். இவன் இப்படி இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்தா சின்ன வயசுல இருந்தே ஃபாரின்ல படிச்ச மாதிரி தெரியுதே. Your English is also good, dude. Really good. Thank you. சாமுண்டீஸ்வரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். எதுக்கு இதெல்லாம் ரேகா? இருக்கட்டும் விடு. இந்தாங்க உங்க கல்யாணத்துக்கு என்னுடைய சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. சாமுண்டீஸ்வரி, சென்னையில இவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம். என்ன ரேகா, வந்துட்டு சாப்பிடாம போறீங்கிற? என்ன பண்றது சாமுண்டீஸ்வரி, வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். வரேங்க. Okay, see you. வரேங்க. வரேங்க. Nice meeting you all. Thank you. Hi Jack. Bye. Bye. As See you. you. Thank you. Continue this dress America also. ராஜா, நீ இங்கிலீஷ்ல இப்படி பேசி அசத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அக்கா, இவனே ஒரு டிரைவர், இவனால எப்படி சரளமா இங்கிலீஷ் பேச முடிஞ்சது? அப்ப இவன் டிரைவர் இல்ல, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு தெரியறான். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைச்சேன். நினைக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. அத்த சின்னத்துக்கு நான் பதில் சொல்லட்டுமா? ஆக்சுவலி ராஜா இவ்ளோ நல்லா இங்கிலீஷ் பேசுவான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எப்படி இவ்ளோ நல்லா இங்கிலீஷ் பேச முடிஞ்சது? அத்த, நம்ம ராஜா இங்க டிரைவரா வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாக்சன் துறைக்கு 2 வருஷமா டிரைவரா இருந்திருக்காப்ல. ஓ, அப்படியே அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி 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 இப்படி ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அதனாலதான் வந்தவங்க கிட்ட இப்படி அசத்தலா இங்கிலீஷ்ல பேச முடிஞ்சது. என்ன சகல, கரெக்ட் தானே? ஆமா. அம்மா, நான் ரூமுக்கு போட்டா இல்ல இன்னும் யாராவது வரிசை கட்டி வருவாங்களா? வரதா இருந்தா சொல்லுங்க, நான் இங்கேயே சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு. அக்கா, உன் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் பெரிய என்னன்னு பாப்போம். அதே நாம பிரிச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிளைய பிரிச்சு பாக்கட்டும். பிரிச்சு பாரு, என்னன்னு பாப்போம். என் ஃப்ரெண்டு நல்ல கிஃப்ட் தான் கொடுத்திருக்கான். பொண்ணு மாப்பிள்ள ஹனிமூனுக்கு 2-3 நாள் ஏற்காடு போறதுக்கு ஹோட்டல், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிருக்கான். எனக்கு கூட இந்த ஐடியா தோணல பாரு. சகலையும் ரேவதியும் ஹனிமூனுக்கு ஏற்காடு போறாங்களா? அடடா, இத்தனை வருஷமா நமக்கு கிடைக்காதல்ல இந்த சிலம்பத்துக்கு கிடைக்குதே. ரொம்ப சந்தோஷம். அக்கா, அப்ப இவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க போறியா? ஆமா, அனுப்பி வைக்க தான் போறேன். இந்த ஏற்பாடை நானே செய்யணும்னு நினைச்சேன். அதை என் ஃப்ரெண்டு ரேகா செஞ்சிருக்கா. ஒரு 3 நாள் ஹனிமூனுக்கு ஏற்காடு போயிட்டு வரட்டும். அக்கா, இது ரேவதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. காட்டு கத்துவா. பாவம் காவ. இந்த கல்யாணத்தையே அவளால இன்னும் ஏத்துக்க முடியல. அதுக்குள்ள ஹனிமூன்னா எப்படி?
தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவையாத்த. அங்கெல்லாம் போற மனநிலைமையில இப்ப நானும் இல்ல, ரேவதியும் இல்ல. அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சீங்கன்னா ரேவதிக்கு இன்னும் கோவம் அதிகமா தான் ஆகும், கண்டிப்பா குறையாது. இது பாரு ராஜா, சில விஷயங்களை சில நேரத்துல பண்ணிதான் ஆகணும், தள்ளி போட முடியாது. அத்த, ரேவதிக்கும் இதுல விருப்பம் இல்ல, எனக்கும் இதுல விருப்பம் இல்ல. இதுக்கு மேலே எங்களை அங்க நீங்க போக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஏண்டா அங்க போகணும்னு தான் தோணும். அப்படி சொல்லிட முடியாது ராஜா. கோவமா இருக்கிறவங்க தனிமையில இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா மனசை விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசினா கோவம் தனியவும் சான்ஸ் இருக்கு. ஒருவேளை ரேவதி கோவம் தனிய இந்த ஹனிமூன் கூட ஒரு வாய்ப்பா இருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. நீ பேசுறத கேள்விப்பட்டா வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க போறா பாரு, நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரோஹிணி, நீ ரேவதியை கூட்டிட்டு வா. ரேவதி, அம்மா அடுத்து என்னமோ ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னதான் கூப்பிடுறாங்க, வா போலாம். வா. என்னம்மா? இப்ப வந்துட்டு போனாலே என் ஃப்ரெண்டு ரேகா. அவ நீயும் மாப்பிளையும் ஹனிமூனுக்கு போயிட்டு வரதுக்கு ஹோட்டல் டிக்கெட், ஃபிளைட்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணி உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கா. போகிறதுக்கு ரெடியா இரு. இது பாரு, இது சர்ப்ரைஸா அவ செஞ்ச ஏற்பாடு. நீ உடனே என்ன கோச்சுக்காத. சரிம்மா, நான் போறேன். எப்ப கிளம்பணும்? என்ன இவ திடீர்னு ஒத்துக்கிட்டா? நான் கூட ஒத்துக்க மாட்டா அடம் பிடிப்பான்னு நினைச்சேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒத்துக்கிட்டா? என்னம்மா ரேவதி ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சா எந்த எதிர்ப்பும் காட்டாம ஒத்துக்கிட்டா? என்னதான் நடக்குதுங்க? மாப்பிள, அதான் மாப்பிள எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரேவதியோட அமைதிக்கு பின்னாடி ஏதாவது பூகம்பம் இருக்க போதுன்னு பயமா இருக்கு. மாமா, இப்படிப்பட்ட பூகம்பம் வந்தாலும் என் சகல சமாளிப்பான் மாமா. சரி, நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் கிளம்பணும். ரெடியா இரு. ம், சரிம்மா. சந்திரா, என்னமோ ரேவதி ஒத்துக்க மாட்டான்னு சொன்னியே, இப்ப பாத்தியா ஒத்துக்கிட்டா? அவ மனசுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும் பாரு. என்னமோக்கா, இப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்ல. பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. மாப்பிள்ள, அத்த, நீங்களும் ரோஹிணியோட சேர்ந்து ஏற்காடுக்கு போயிட்டு வாங்களேன். நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். அத்த, அதெல்லாம் என்னத்துக்கு அத்த? சகலையும் ரேவதி போயிட்டு வரட்டும், நாங்க அப்புறமா தனியா போய்க்கிறோம். சரி ராஜா, நீங்களும் நாளைக்கு காலையில ரெடியா இருங்க. அத்த, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப இதெல்லாம் வேண்டாம் அத்த. மாப்பிள்ள, ரேவதியே ஒத்துக்கிட்டா, நீங்க ஏன் தயங்குறீங்க? எதை பத்தியும் யோசிக்காம போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரேவதி, நீ ஏற்காடு போறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்ச. ஆனா ஏன் திடீர்னு ஒத்துக்கிட்ட? என்னாச்சு உனக்கு? ஆமா ரேவதி, அம்மா கேட்டதுக்கு நீ ஒத்துக்கிட்டது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? முடியாதுன்னு அங்கேயே சொல்ல வேண்டியதானே? நான் இப்போ இருக்கிற மனநிலைமையில ஒரு அமைதியான சூழ்நிலை வேணும். நான் இங்க இருந்தா அம்மா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லி என்ன கோவப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏற்காடு போனா ஒரு தொந்தரவும் இல்லாம நிம்மதியா 3 நாள் இருந்துட்டு வரலாம். ஆனா அங்க நீ அவன் கூட தனியால இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் ஒரு பக்கம் இருப்பான், நான் ஒரு பக்கம் இருந்துட்டு போறேன். அவனை நான் ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவேன். அதனாலதான் நான் ஏற்காடு போக ஒத்துக்கிட்டேன். ஆஹா, இப்படியே இவளை விட்டா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அந்த டிரைவரோட சேர வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேரவே கூடாது. அதுக்கான வேலையை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும்.
மாப்பிள ரேவதிக்கு உன் மேல இருந்த கோவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க கூட ஏற்கனவே அவரை சம்மதிச்சிட்டான். மாமா அவ கோவம் குறைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவ கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா மாமா, அவளோட கோவம்லாம் ஒன்றும் குறையல, அப்படியே தான் இருக்கு. இங்க இருந்த அத்தை எதனா சொல்லி கம்பல் பண்ணுவாங்கன்னு தான் என் கூட வர சம்மதிச்சிருக்கா. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மாப்பிள ரேவதியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள. ஏதோ உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல கோவத்துல இருக்கா. இந்த ட்ரிப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அவ கோவத்தை சரி பண்ண பாருங்க. வரும்போது நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வரணும் மாப்பிள. ஆமாப்பா, இந்த ட்ரிப்ல நீயும் ரேவதி மட்டும்தான் தனியா இருக்க போறீங்க. அப்ப எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்த பாரு. ஓகே மாமா, ரேவதியோட கோவம் நியாயமானது. அவ இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த மாதிரி கோவப்படதான் செய்வாங்க. அவளை நான் தப்பாவே நினைக்கல மாமா. அவளுக்கு எல்லாத்தையும் பொறுமையா புரிய வைக்கணும். அது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள. நான் வரேன். வாங்க போறேன். ஆல் தி பெஸ்ட் சகல. சொல்லுங்க மேடம். என்ன மாயா, மகேஷ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லங்க, எந்த தகவலும் கிடைக்கல. உங்க அக்காவோ இல்ல அந்த டிரைவரோ தான் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். இல்லன்னா அவன் இந்நேரத்துக்கு கிடைச்சிருப்பான். போலீஸும் உங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. மகேஷ காணோங்கிற கவலையில நீ இருக்க. ஆனா அதே நேரத்துல இந்த வீட்ல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே, என்ன நடக்குது? அந்த டிரைவரையும் ரேவதியும் ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு என் அக்கா பிளான் பண்ணி வச்சிருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஹனிமூன் போறாங்களா? ஆமா மாயா, நாளைக்கு காலையில கிளம்புறாங்க. ஹோட்டல், ஃபிளைட் டிக்கெட்னு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? அந்த டிரைவர் மேல ரேவதி ரொம்ப கோவமா இருந்தாலே. அவளை என்னால மனசார ஏத்துக்க முடியாது. அவனோட நான் வாழவே மாட்டேன்னு சொன்னாலே. அவ எப்படிங்க இதுக்கு ஒத்துக்கிட்டா? அவ ஒத்துக்கல மாயா, முடியாதுன்னு தான் சொன்னா. அப்புறம் என்ன? பொண்டாட்டி நோன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஹனிமூன் போக முடியும்? இங்க அவளுக்கு டெய்லி அவங்க அம்மாவோட டார்ச்சர் இருக்கு. யாராவது வீட்டுக்கு வரதும், அவங்க முன்னாடி புருஷன் முன்னாடின்னு சொல்றதும், வந்தவங்க முன்னாடி இவ நடிக்கிறதும், இதெல்லாம் ரேவதிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நிம்மதியா ஒரு வாரம் ஏற்காடு போயிட்டு வரதா நல்லதுன்னு அவளுக்கு தோணி இருக்கு. அதான் சரின்னு சொல்லிட்டா. ஏங்க, அங்க போய் அவனோட தனியா இருக்கணும்ல. அவகிட்ட பேசினப்போ அவனுக்கு என் மனசுல சுத்தமா இடம் இல்ல, எங்க போனாலும் நானும் அவனும் தனித்தனியா தான் இருப்போம்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன? அவ முடிவுல ஸ்ட்ராங்கா தானே இருக்கா. இருக்கா மாயா, இப்போதைக்கு அதெல்லாம் சரிதான். ஆனா முழுசா இதெல்லாம் நம்ம நம்பிட முடியாது. என் அக்காவும் அந்த டிரைவரும் ரேவதி மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்த பாக்குறாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரேவதி மனச அந்த டிரைவருக்கு எதிரா கலைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அவனாலதான் மகேஷ் காணாம போயிருக்கான். அவன் மட்டும் இல்லனா உங்க கல்யாணம் ரொம்ப நல்லபடியாவே நடந்திருக்கும். அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த டிரைவருக்கு எதிரா தூண்டி விட்டு அவனை வெறுக்கிற மாதிரியே நம்ம வச்சிருக்கணும். அதை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். ஏன் மகேஷ்க்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வைங்க, அந்த டிரைவரை நான் சும்மா விட மாட்டேன். மாயா, இத நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல ரேவதிக்கு போன் பண்ணி பேசு. ஹனிமூனுக்கு போற இடத்துல அவ அந்த டிரைவரோட சமாதானம் ஆயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய். சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன். மகேஷ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்றீங்களா? அந்த வீட்லயே நீங்க இருக்கறதால அந்த டிரைவரோ இல்ல உங்க அக்காவும் கடத்தி இருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இங்க பாரு மாயா, எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் சொல்லாம இருப்பேனா? கண்டிப்பா சொல்றேன். வச்சிரவா? சரி. இவ ஒருத்தி எப்ப பாரு மகேஷ் மகேஷ்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. எரிச்சலா வருது. ஆனாலும் வேற வழி இல்ல. இவளை வச்சுதான் அந்த டிரைவரை ரேவதிக்கு எதிரா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. ரேவதி வாழ்க்கைய நாம நினைச்சபடி ஆட்டி வைக்க முடியும்.
டிரைவர் சார், அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நீ எதை சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுதான் என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே. சத்தியமா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. ஹனிமூன்னு அடுத்த டிராமா ஆரம்பிச்சிட்டியே, அத சொல்றேன். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அத்தை தான் கம்பல் பண்றாங்க. என்ன பண்ண சொல்ற? நான் வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போயே தீரணும்னு அவங்க தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பா பிரமாதம், நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். ரேவதி, ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சைலண்டா இருந்து எங்க அம்மா மூலமா எல்லா காயும் நகர்த்துறவன் தானே நீ. எப்பவும் அதுதானே செஞ்சிருக்கேன். எதுவுமே தெரியாத மாதிரி உன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே உனக்கு ஃபேவரா நடக்கும். அதானே உன் சாமர்த்தியம். ரொம்ப ஸ்மார்ட் தான் நீ. நீ எல்லாத்தையுமே தப்பாவே பாக்குற. நீயாவே ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி தேடி தேடி காரணத்தை கண்டுபிடிக்கிற. நீயா என் காரணங்களை கிரியேட் பண்ற. இப்ப இருக்கிற நிலைமையில நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. நடக்கிறது எல்லாமே உங்க ஆசைப்படி தானே நடக்குது. அப்படி இருக்கும்போது நான் நம்பினா என்ன, நம்பலனா என்ன? அது இருக்கட்டும், நான் ஏன் இந்த ஹனிமூன் ட்ரிப் உன் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? தெரியும். இங்க இருந்தனா உன் அம்மா சடங்கு சம்பிரதாயம் எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு இரிட்டேட் ஆகும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கலாம் தானே இதுக்கு போலான்னு சொன்னேன். பரவாயில்லையே, இது வரைக்குமாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே. அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கதான் ஏற்காட்டுக்கே வரேன். அங்க வந்து உன்னை வர சகிச்சுக்கணும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நீ நினைச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இப்ப வாச்சு அந்த மகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லு. அவரை கடத்தி வச்சு இன்னும் நீ என்ன பண்ண போற? நான் அந்த ஆளை கடத்தல. உன்ன மாதிரிதான் நானும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. நானும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன நம்பு. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. இப்படிதான் ஆரம்பத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சு? எங்க அம்மா சொன்னாங்க அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டலையா? அது மாதிரி தானே எல்லாமே இருக்கும். நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம் இல்லையா? இன்னும் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி சொல்லதே சொல்லிக்கிட்டு இருப்ப. சரி, அப்படியே இருக்கட்டும். நீ இவ்வளவு பேசுறல, நான் தாலி கட்ட வரப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போக வேண்டியதானே? நான் எப்படி போக முடியும்? எங்க அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா துப்பாக்கியால சுட்டுட்டு செத்துருவேன்னு பயமுறுத்தினாங்களே. அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. அதுக்காக தான் நானும் உன்னை கல்யாணம் பண்ணேன். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நீயும் என் அம்மாவும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எவ்வளவு நேரம் தான் ஆட முடியுமோ ஆடுங்க. ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். உனக்கு என் நிலைமை இதுக்கு மேல எப்படி எடுத்து சொன்னாலும் நீ அதை புரிஞ்சுக்க போறதே இல்லை. கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய், எங்க போற? வெளியே போய் படுக்க போறேன். எப்பா சாமி, நீ இங்கே படு. நீ வெளியில போனா உன் பாசமிகு அத்தை துடிச்சு போயிடுவாங்க. அதுக்கு சடங்கு சம்பிரதாயம்னு காரணம் காட்டி இப்படி செஞ்சது தப்புன்னு என் உயிரை வாங்குவாங்க. எனக்கு இன்னொரு மென்டல் டார்ச்சர் ஆயிடும். நீ இங்கே படுப்பா. இப்ப இந்த வீட்டுல உன் கொடி தானே பறக்குது. அதனால நீ கட்டிலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். குடு. இரு, நீ கட்டில படுத்துக்க. நான் வெளியே தானே போக கூடாது. நான் இங்கே கீழே படுத்துக்கிறேன். மாயாக்கா, சொல்லுங்கக்கா. எப்படி இருக்க ரேவதி? என்னமோ இருக்கேன், சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உன்னால வர முடியுமா?
இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது. சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். என் வீட்டுக்கு வந்துரு, அங்க வச்சு பேசிக்கலாம். சரி, நான் வரேன். சீக்கிரம் வரேன் விதி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரி, நான் வரேன்க்கா. இந்த நேரத்துல இவ எங்க போறா? இவளை ஃபாலோ பண்ணி போய் பாப்போம். हेलो दोस्तों, स्वागत है हमारे रामंगिया वाईटी यूट्यूब चैनल पे। सो आज हम खेलेंगे क्लाश स्क्वाड एफपीपी बरमोडा, जो अभी अभी न्यू आया है। ये वाला मोड आज ही आया है, तो आज हम खेलेंगे यही। सो चलिए बिना देर के स्टार्ट करते हैं। सो हमारा अभी स्टार्ट होता है, तब तक इमोट देख लो। इमोट दिखा रहा हूँ, तब तक स्टार्ट ही हो गया। सो आप लोग वीडियो में शुरू से लेकर अंत तक बने रहिए। खतरनाक मोड है भाई, ये बहुत ही मज़ेदार है। लेते हैं G8, मतलब ये स्पॉट की जैसा है, मतलब क्लास स्पॉट जैसा होता है ना, वैसा ही है। सो अभी हम देखते हैं पूजा कर पाते हैं कि नहीं। तो इसका मैं पहले काम कर लेता हूँ। मतलब इसको पता नहीं चला होगा कि पहले रिवाइव कर देता हूँ अपनी प्लेयर को। तो हमारा पहला राउंड अबे इसको रिवाइव कोई नहीं कर रहा है। मेरे को ही किल मिल रहा है, लोग रिवाइव नहीं कर रहे थे, किल को किल मिल। तो फाइनली मेरे को ही किल मिल गया। तो हमारा पहला राउंड विक्ट्री हो गया। एंड हम दूसरे का राउंड में यूएमपी लेते हैं। सेकेंड राउंड खुल चुका है और बंदे लोगों को जाकर मारते हैं हम। मतलब थोड़ा प्रैक्टिस हो चुका है, मैं फर्स्ट टाइम खेला था ये। तो मेरे को आ ही नहीं रहा था। अरे भाई, सेकेंड राउंड भी गया क्या? मतलब सेकेंड राउंड गया क्या? अरे भाई, हेडशॉट ही लग गया। पहले मिडकिट कर लेते हैं। रिवाइव कर रहा है। अरे भाई, सेकेंड राउंड गया भाई। इस मतलब ऐसा मतलब सीन है कि एम ही नहीं पकड़ रहा है। मतलब हम लोग जैसे खेलते हैं और हम लोगों का भी कैरेक्टर दिखता है वैसा करके। चलो तो थर्ड राउंड में दे दिया है सो रियली गुड। मैं पहले ही नहीं
अकेले ही गिरी जा रहे बंदे पूरे मार दिया। हेडशॉट है, इससे ज्यादातर हेडशॉट पकड़ रहा है, मतलब हेड पकड़ रहा है। मारो मारो इधर से, एक किधर क्या क्या कर रहा है ना, तो इधर देखे उसको क्या ज्यादातर हेडशॉट पकड़ रहा है। अरे भाई साहब, अरे नीचे कर दिया यार। प्लेन थर्ड राउंड भी गया, सेकंड राउंड भी गया, लेकिन गोया नहीं हो पाएगा क्या। मतलब इसमें मैं जब से खेल रहा हूँ, मतलब इसमें गोया नहीं आ रहा, वो सब वीडियो नहीं बनाया हूँ मैं, फर्स्ट टाइम कराया था। हम्म, किधर गया किधर। सोरवन से मार पाता हूँ कि नहीं, देखते हैं। एकदम खड़ा होकर के मार रहा है। अरे भाई साहब, ये क्या है? मतलब एम ही नहीं पकड़ रहा है मैंने। एडब्ल्यू से मारो। हाँ गया, ये भी एडब्ल्यू नहीं चला रहा है। गेम पे लेते हैं, गेम पे थोड़ा अच्छा चल रहा है। अरे मॉर्निंग। अरे भाई ग्लोअल नहीं लगा। अबे भाई ये इसके हाथ में बचा है, ये भी नूब दिख रहा है। ग्रेनेड है तो फेंक दो भाई। ए यार गया गेम, गेम ही गया भाई। अरे लेकिन मैं ही आया गया, वो 4 किल करके। पुष्पा राज। अरे ये हमारा फ्रेंड टीममेट है, जो रुको इसके जाते हैं सब्जेक्ट में, देखते हैं इसका गेम प्ले। ये अरे भाई ये भी हमारा टीममेट ही है, मतलब हमारा फ्रेंड लिस्ट में गया।
पुष्पराज मेरे को इनवाइट कर रहा है गेम में। क्या पुष्पराज रियल लाइफ का नहीं, फिल्म का नहीं। धीरज, इसको देखते हैं। ला 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 ला। इसको देखते हैं इसको। ये तो मार लिया भाई ये लोग। रेस मारा क्या वो बंदा। और लास्ट राउंड देखते हैं भैया ये लोग कर पाते हैं कि नहीं। हमारा तो भैया नहीं हो क्लास स्क्वाड एफ एफ पीपी करके जो mood है, वही वो मेरे को मतलब मजा नहीं आ रहा फिल्मों को जो मैं जब खेलता हूँ जब मेरी जब एकदम नहीं है। अरे ग्रेनेड, ओहो इसको नाम अरे यार क्या कर चलो चलो। सो अब गेम को करते हैं एंड। और आप लोगों को क्लास स्क्वाड एफपीपी बरमूडा करके जो मोड है आप लोगों को कैसा लगा। आप लोगों को अच्छा लगा तो वीडियो को लाइक एंड चैनल को सब्सक्राइब कर लीजिए। और चलिए मिलते हैं नेक्स्ट वीडियो में, तब तक के लिए बाय बाय। और जाते जाते कमेंट में ये भी बता दीजिए कैसा लगा आप लोगों को ये गेम प्ले। सो ये बुला रहे हैं तो मैं गेम करता हूँ।